ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்தது தமிழக வெற்றிக் கழகம். சிறு கட்சிகளின் துணையுடன் ஆட்சி அமைப்பது குறித்து தவேக தலைவர் விஜய் ஆலோசனை. அசாமில் பெரும்பான்மை பெற்று தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது பாஜக. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸை வீழ்த்தி முதன்முறையாக ஆட்சியை பிடித்தது பாஜக. கேரளத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. தேர்தலில் வெற்றி பெறும் தவேக சட்டமன்ற உறுப்பினர்களை மாமல்லபுரத்தில் விடுதியில் தங்க வைக்க ஏற்பாடு. தமிழ்நாட்டில் தனி பெரும்பான்மை கட்சியாக தவேக உருவெடுத்துள்ள நிலையில் விஜய்க்கு த்ரிஷா வாழ்த்து. குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடாளுமன்றத்தின் உற்பத்தி திறனையும் செயல்திறனையும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு பாராட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே தனி பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆட்சி அமைக்க உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டது. திமுக, காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடதுசாரிகள் கட்சிகள் ஆகியவற்றுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. அதிமுகவும் பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்னும் பெயரில் அமமுக, தமாக ஆகியவற்றையும் சேர்த்து கொண்டு போட்டியிட்டது. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது. ஏப்ரல் 23ஆம் நாள் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. சற்று முன் கிடைத்த நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் 104 தொகுதிகளில் முன்னிலை பெற்று சட்டமன்றத்தில் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அதிமுக 60 தொகுதிகளில் முன்னிலை பெற்று எதிர்க்கட்சியாக அமரும் சூழல் உள்ளது. ஆளுங்கட்சியான திமுகவிற்கு மக்களிடையே இருந்த கடும் எதிர்ப்பு இந்த தேர்தலில் வெளிப்பட்டுள்ளது. அந்த கட்சி 48 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளது. இவை போக பாட்டாளி மக்கள் கட்சியும் காங்கிரசும் தலா 5 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளன. பாஜக தளி, உதகமண்டலம் ஆகிய 2 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது. தேமுதிக விருத்தாசலம், விருதுநகர் ஆகிய 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியன தலா 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளன. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஓரிரு சிறு கட்சிகளின் துணையுடன் ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாக்கி உள்ளது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை விஜய் செயல்படுத்தி காட்டும் சூழல் தமிழ்நாட்டில் உருவாகியுள்ளது. 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் நிலையில் அசாமிலும் மேற்கு வங்கத்திலும் பாஜக பெரும்பான்மை தொகுதிகளில் முன்னிலை பெற்று ஆட்சியை பிடிக்கிறது. அசாமில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் பாஜக 80 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. அதன் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து மொத்தம் 99 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 23 தொகுதிகளிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி 10 தொகுதிகளிலும், அசாம் கனபரிஷத் 9 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. அசாமில் 2016 முதல் 2 முறை ஆட்சியில் இருந்த பாஜக 3ஆம் முறையாக ஆட்சியை பிடிக்கிறது. மேற்கு வங்கத்தில் ஒரு தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் 293 தொகுதிகளில் இன்று வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் 200 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்று அந்த கட்சி முதன்முறையாக ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. ஆளுங்கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் 86 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது. 2011 முதல் தொடர்ந்து 3 முறை ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் இந்த முறை ஆட்சியை இழக்கிறது. கேரள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை பிடிக்கும் நிலை உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் ரங்கசாமி மீண்டும் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 22 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 97 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் மட்டும் 57 தொகுதிகளிலும், முஸ்லிம் லீக் 23 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் இருந்த இடதுசாரி ஜனநாயக முன்னணி 40 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 29 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 10 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. பாஜக 3 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் காங்கிரஸ், பாஜக இடம்பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி 22 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களை மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களை மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களுக்காக அந்த சொகுசு விடுதியில் 100 பேர் தங்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வேட்பாளர்களை அழைத்து வரும் முக்கிய பொறுப்பை ஆதவ அர்ஜுனாவிடம் கட்சித் தலைவர் விஜய் ஒப்படைத்துள்ளார். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பது பற்றி தேர்தல் உத்தி வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் விஜய் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் நடிகை த்ரிஷாவும் விஜய் வீட்டிற்கு சென்று நேரில் வாழ்த்து கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் திமுக பெரும்பாலான தொகுதிகளில் தோல்வியை தழுவும் நிலையில் உள்ளதால் அக்கட்சியின் தலைமையகத்தில் வெற்றி கொண்டாட்டத்திற்கு செய்யப்பட்ட ஏற்பாடுகள் அனைத்தும் வீணாகிவிட்டன. தொண்டர்கள் சோர்ந்து போய் அங்கிருந்து சென்று விட்டனர். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் வெற்றி கொண்டாட்டத்திற்காக இனிப்புகள், வெடிகள் ஆகியவற்றை குவித்து வைத்ததுடன் பந்தல் அமைத்தனர். இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் திமுக 3ஆம் இடத்தில் இருப்பதால் திமுக தொண்டர்கள் கொண்டு வந்த பொருட்களையும் அமைக்கப்பட்ட பந்தலையும் அகற்றிவிட்டு வேனில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனின் முயற்சிகள் ஆழ்ந்த அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனின் பிறந்தநாளையொட்டி வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கூட்டு கனவை வலுப்படுத்த அவர் எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நமது நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் உற்பத்தி திறனையும் செயல்திறனையும் மேம்படுத்துவதற்கான அவரது தொடர்ச்சியான முயற்சிகள் ஆழ்ந்த அர்ப்பணிப்பை காட்டுவதாக தெரிவித்துள்ளார். ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் மீதான அக்கறையுடன் அனைத்து துறை வளர்ச்சிக்கான அவரது அசைக்க முடியாத ஆர்வமும் அதே அளவு ஊக்கமளிக்கிறது என்றார். அவர் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தேச சேவையில் நீண்ட ஆயுளுடனும் வாழ தான் பிரார்த்திப்பதாக கூறினார். ஆட்சி மாற்றம், கொள்கை மாற்றம் மற்றும் கேரளத்தின் மறுமலர்ச்சி ஆகியவை நிகழ வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தற்போதைய நிலையில் ஒரு ஆட்சி மாற்றம், கொள்கை மாற்றம் மற்றும் கேரளத்தின் மறுமலர்ச்சி ஆகியவை நிகழ வேண்டும் என்று தெரிவித்தார். தனது யோசனைகளும் புதிய அரசுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பயனுள்ளதாக அமையும் என்றார். சீரழிந்துள்ள நிதி நிலையை முழுமையாக மாற்றி அமைப்பதும் கேரளம் மீண்டும் முதலீடுகளுக்கான ஒரு புகலிடமாக திகழும் வகையில் அத்தியாவசிய பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு கணிசமான அளவில் ரசிகர் பட்டாளம் இருப்பதால் ரசிகர்கள் அனைவரும் அவருக்கே வாக்களித்திருப்பார்கள் என்று கனிமொழி NVN சோமு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் விஜய் முன்னிலை வகிப்பது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி NVN சோமு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தவேக தலைவர் விஜய்க்கு கணிசமான அளவில் ரசிகர் பட்டாளம் உள்ளது. அவரது ரசிகர்கள் அனைவரும் அவருக்கே வாக்களித்திருப்பார்கள் என்று கூறினார். தொடர்ந்து திரையுலகிலிருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெறும் வரலாறு தமிழ்நாட்டிற்கு உண்டு. இருப்பினும் இறுதியில் வாக்கு எண்ணிக்கையே தீர்மானிக்கும். மேலும் திமுக கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்றும் விஜய் யாரிடமிருந்து எவ்வளவு சதவீத வாக்குகளை உண்மையில் ஈர்த்து செல்கிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று கூறினார். விக்ரம் ஷிலா சேது பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து கங்கை நதியில் விழுந்ததில் பொதுமக்கள் பாட்னா செல்வதற்கு மாற்றுப்பாதையை பயன்படுத்துமாறு பிரமோத் குமார் யாதவ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாகல்பூரில் விக்ரம் ஷீலா சேது பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து கங்கை நதியில் விழுந்தது குறித்து பாகல்பூர் மாவட்டத்தின் மூத்த காவல் கண்காணிப்பாளர் பிரமோத் குமார் யாதவ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தற்போது முங்கேர் வழியாக செல்லும் மாற்றுப்பாதை பயன்பாட்டில் உள்ளது. இதில் எவ்வித உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்று கூறினார். தொடர்ந்து மருத்துவ அவசர சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்ட நோயாளிகளும் பொதுமக்களும் பாட்னா செல்வதற்கு இந்த மாற்றுப்பாதையை பயன்படுத்துமாறு தெரிவித்தார். மேலும் காவல்துறையினரும் நிர்வாகத்தினரும் விழிப்புடன் இருந்து இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். திமுக என்னும் வாரிசு அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று தவேக தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலை வகிப்பது குறித்து அக்கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்த வெற்றிக்கு பின்னால் இருப்பது விஜய் மட்டுமே, மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக கூறினார்.
தொடர்ந்து தாவேக ஆட்சி அமைக்கும் என்றும் நாங்கள் தனி பெரும் கட்சியாக உருவெடுப்போம் என்றும் உறுதியளித்தார். அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகள் மீதும் மக்கள் சலிப்படைந்திருப்பதால் அவர்கள் மாற்றத்தை விரும்பியதாக கூறினார். மேலும் நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போம் என்றும் திமுக என்னும் வாரிசு அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றும் தெரிவித்தார். பாஜக ஆட்சியின் கீழ் சாதாரண குடும்பத்தினருக்கு ஹஜ் யாத்திரை அதிக செலவு பிடிப்பதாக மாற்றியுள்ளது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சையது நசீர் ஹுசைன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய ஹஜ் குழு வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கையில் மத்திய கிழக்கு நெருக்கடியால் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ஹஜ் யாத்திரைகள் அனைவரும் கூடுதலாக $100 செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இது குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சையது நசீர் ஹுசைன் வெளியிட்டுள்ள பதிவில், புனித கடமையை நிறைவேற்றுவதற்காக பல ஆண்டுகளாக திட்டமிட்டு சேமித்து வந்த யாத்ரீகர்கள் மீது திடீரென கூடுதலாக $10,000 தொகையை எந்த அடிப்படையில் சுமத்தப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார். பாஜக ஆட்சியின் கீழ் சாதாரண குடும்பத்தினருக்கு இந்த யாத்திரை அதிக செலவு பிடிப்பதாகவும் நிச்சயமற்றதாகவும் மாற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மம்தா பானர்ஜியின் சட்டவிரோத செயல்பாடுகளையும் ஓட்டுக்காக துதிபாடும் அரசியலையும் விரும்பவில்லை என்று பாஜக தலைவர் சுனில் சர்மா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து அம்மாநில பாஜக தலைவர் சுனில் சர்மா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பாஜக மற்றும் பிரதமர் மோடி மீது மக்கள் வெளிப்படுத்தியுள்ள அன்பு மற்றும் ஆதரவை கொண்டு பார்க்கையில் அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் பாஜக ஆட்சி அமைப்பது உறுதி என்று கூறினார். தொடர்ந்து தமிழகம் மற்றும் கேரளாவிலும் எங்களின் வாக்கு சதவீதம் கணிசமாக உயரும் என்று கூறினார். பிரதமர் மோடி மற்றும் ஹிமந்த் பிஸ்வா சர்மா ஆகியோருக்கு கிடைத்துள்ள ஆதரவும் கள அளவில் பாஜக கொண்டுள்ள வலுவான அடித்தளமும் அசாமில் பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் மேற்கு வங்க மக்கள் இனி மம்தா பானர்ஜியின் சட்டவிரோத செயல்பாடுகளையும் ஓட்டுக்காக துதிப்பாடும் அரசியலையும் விரும்பவில்லை என்று தெரிவித்தார். அசாமியர்களின் தனித்துவம், கலாச்சாரம் மற்றும் மொழி ஆகியவை தற்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன என்று தேபபிரதா சைகியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் சிவசாகரில் நசீரா சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான தேபபிரதா சைகியா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அசாமில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று நான் நம்புவதாக கூறினார். தொடர்ந்து தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அசாமில் நல்ல நாட்கள் பிறக்கும் என்று பாஜக உறுதியளித்ததாக தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டிலிருந்து அந்த நல்ல நாட்கள் குறித்த வாக்குறுதியை அளித்ததே அவர்கள் அசாம் மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்று வருகின்றனர். ஆனால் அத்தகைய நல்ல நாட்கள் எதுவும் வந்தபாடில்லை என்று வேதனை தெரிவித்தார். மேலும் அசாமியர்களின் தனித்துவம், கலாச்சாரம் மற்றும் மொழி ஆகியவை தற்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன என்று தங்களுக்கு சேவையாற்றும் வாய்ப்பை மக்கள் எதிர்க்கட்சிக்கு வழங்குவார்கள் என்று கருதுவதாக கூறினார். வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செந்தில் பாலாஜி மஞ்சள் துண்டு அணிந்து வந்ததால் அவரை உள்ளே செல்ல அதிகாரிகள் அனுமதிக்க மறுத்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தனது ஆதரவாளர்களுடன் வந்தார். அப்போது அவரை உள்ளே செல்ல அதிகாரிகள் அனுமதி மறுத்த நிலையில் அவர் தனது கழுத்தில் இருந்த மஞ்சள் துண்டை அகற்றிய பிறகே மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் அங்கு சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருத்தணி முருகன் கோவிலில் தாவேக தலைவர் விஜயின் தந்தையும் இயக்குநருமான SA சந்திரசேகர் சாமி தரிசனம் செய்தார். தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் இயக்குனர் SA சந்திரசேகர் சாமி தரிசனம் செய்தார். தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் முன்னிலையில் உள்ள நிலையில் அரசியல் களத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை த்ரிஷா சாமி தரிசனம் செய்தார். ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை த்ரிஷா தனது பிறந்த நாளையொட்டி சுப்ரபாரத சேவையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அப்போது அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செய்தனர். மேலும் அவர் கோவில் வளாகத்தில் நடந்து சென்ற போது ரசிகர் ஒருவர், மேடம், தேர்தல் முடிவு நமக்கு சாதகமாக வரும் என்று சொல்ல பதிலுக்கு புன்னகைத்த முகத்துடன் த்ரிஷா நடந்து சென்றார். இதன் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழக தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு கரூர் வாக்கு எண்ணும் மையங்களில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்த நிலையில் கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தலவாய்பாளையம் பகுதியில் செயல்படும் தனியார் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு தேர்தல் விதிமுறைகளுக்கு ஏற்ப தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நடத்தை விதிகளின் அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு முகவர்கள், செய்தியாளர்கள், வேட்பாளர்கள் செல்வதற்கு தனித்தனியாக அடையாளம் அட்டை வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மையத்திற்குள் செல்லும் அனைவரும் மின்னணு சாதனைகளை எடுத்து செல்லக்கூடாது என பல கட்ட பரிசோதனை முடிந்த பிறகு அந்தந்த முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து கரூரில் பலத்த பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 2 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தேர்தல் அலுவலர் தலைமையில் எண்ணப்பட்டு வருகின்றன. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 2 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் கீழப்பழுவூரில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் முன்னிலையில் தேர்தல் அலுவலர் தலைமையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணும் அறைக்கு வரும் அலுவலர்களை அடையாள அட்டை ஸ்கேன் செய்து இராணுவத்தினர் உள்ளே அனுமதித்தனர். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு அலுவலர்கள் 85 வயதிற்கு மேற்பட்டோரிடமிருந்து பெறப்பட்ட தபால் வாக்குகள் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்புடன் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் அறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் பார்வையிட்டார். மேலும் வாக்கு எண்ணும் அறைக்கு வரும் அலுவலர்களை அடையாள அட்டையை ஸ்கேன் செய்து இராணுவத்தினர் உள்ளே அனுமதித்தனர். திருவண்ணாமலையில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் தேர்தல் அலுவலர் முன்னிலையில் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், செங்கம் உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதிமுக, திமுக, தவேக உள்ளிட்ட கட்சியினர் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வெளிப்புறங்கள் ஆவலுடன் முடிவுகள் எதிர்பார்த்து அங்கங்கே கூட்டமாக சூழ்ந்துள்ளனர். இதனையொட்டி காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தூத்துக்குடியில் வாக்கு எண்ணும் மையங்களில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 2,02,770 வாக்குகள் பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரக்கூடிய முகவர்களுக்கு தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு வழியாகவும், விளாத்திக்குளம், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு இசக்கியம்மன் கோவில் வழியாகவும் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்லக்கூடிய முகவர்கள் பென்சில், பேப்பர் மட்டுமே எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். பேனா, கைபேசி கொண்டு செல்வதற்கு அனுமதி கிடையாது என கூறப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதன் தலைமையில் 1000 காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் 1939 தபால் வாக்குகள் பணிகள் தொடங்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் 1939 தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதை முன்னிட்டு பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. இதன் பின்னர் ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தேர்தல் அலுவலர் முன்னிலையில் எண்ணப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வஉசி பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தேர்தல் அலுவலர் முன்னிலையில் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. தஞ்சை குந்தவை நாச்சியார் வாக்கு எண்ணும் மையத்தில் ஒவ்வொரு சுற்று எண்ணிக்கைக்கு பிறகும் அதன் முடிவு விவரங்கள் அறிவிக்கப்படும் வகையில் முழு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. இந்நிலையில் தஞ்சை குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கல்லூரியில் தஞ்சை, திருவையாறு, ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணி தொடங்கியது. தொடர்ந்து ஒரத்தநாடு சட்டமன்ற பகுதியில் 9 வேட்பாளர்கள் தொகுதிக்கு உட்பட்ட 314 வாக்கு மையங்களில் பதிவான வாக்குகள் 23 சுற்றுகளாக எண்ணப்பட்டு வருகிறது. இதற்காக ஒவ்வொரு வாக்கு எண்ண மையங்களில் 14 மேசைகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு சுற்று எண்ணிக்கைக்கு பிறகு அதன் முடிவுகள் விவரங்கள் அறிவிக்கப்படும் வகையில் முழு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒகேனக்கலில் தற்பொழுது வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரியில் 3 நாட்களாக 1200 கன அடியாக இருந்த நீர்வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு நேற்று முன்தினம் 716 கன அடியாக இருந்த நீர்வரத்து நேற்று காலை 669 கன அடியாக சரிந்தது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கன அடி வீதம் திறக்கப்படுகிறது. வரத்தை காட்டிலும் நீர் திறப்பு அதிகமாக இருப்பதால் அணையின் நீர் மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி நீர் இருப்பு 41.96 TMC ஆக உள்ளது. ஏரியூர் அருகே மாடு மேய்க்க சென்ற முதியவரை யானை தாக்கியதில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே உள்ள ஏமனூரை சேர்ந்த விவசாயி காத்தப்பன் என்பவர் மாடுகளை வளர்த்து வந்தார். இந்த நிலையில் மாடு மேய்க்க சென்ற அவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அவரை வனப்பகுதிக்கு சென்று தேடியும் காணவில்லை. ஆனால் மாடுகள் மட்டும் வீட்டுக்கு வந்தன. இந்த நிலையில் காத்தப்பனின் குடும்பத்தினர் வனப்பகுதிக்கு சென்று அவரை தேடினர். அப்போது வனப்பகுதியில் காத்தப்பன் யானை தாக்கியதில் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது.
இது குறித்து ஏரியூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று காத்த பெண்ணின் உடலை கைப்பற்றி பெண்ணாகரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிந்து செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய கிறிஸ்தவ சிறுபான்மை இயக்கம் சார்பில் மாதாந்திர போதகர்கள் கூடுகை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த ஆட்டந்தாங்கல் நாகாத்தம்மன் நகரில் இயேசுவின் தீர்க்க தரிசன ஆலயம் உள்ளது. அங்கு இந்திய கிறிஸ்தவ சிறுபான்மை இயக்கம் சார்பில் பேராயர் ஜான் ராஜ் தலைமையில் போதகர்கள் கூடுகை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புது சிருஷ்டி ஏஜி சபை போதகர் ஜெகில் ஏபிதாஸ் கலந்து கொண்டு போதகர்களிடையே தேவ சத்தியங்களை எடுத்துரைத்தார். முன்னதாக டேவிட் லாரன்ஸ் ஆகியோருக்கு திருப்பணிக்கான நியமனம் வழங்கப்பட்டது. பின்னர் பிஷப் ஜான்ராஜ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு போதகர் மத்தியில் கேக் வெட்டி வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்வில் சுற்று வட்டார பகுதியில் இருந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் முன்னிலையை அடுத்து காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். கேரளா மாநிலத்தில் 140 சட்டமன்ற தொகுதிகளில் 100 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸ் முன்னிலையை அடைந்துள்ளது. இந்த நிலையில் திருவனந்தபுரத்தில் உள்ள காங்கிரஸ் மாநில அலுவலகத்தில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த 2 முறை தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்த நிலையில் மாநிலத்தில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் வரவுள்ளதை அடுத்து காங்கிரஸ் தொண்டர்கள் கட்சியின் கொடிகளை அசைத்தும் உற்சாகமாக முழக்கங்களை எழுப்பியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு என விஜயின் நண்பரும் நடிகருமான ஸ்ரீமான் தெரிவித்துள்ளார். தவேக தலைவர் விஜயின் நண்பரும் நடிகருமான ஸ்ரீமான் தனது எக்ஸ் பக்கத்தில் சட்டமன்ற தேர்தலில் தவேக முன்னிலை குறித்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் 1998ஆம் ஆண்டில் தனது நண்பர் விஜயிடம் பேசுவதற்கான வாய்ப்பு தனக்கு கிடைத்தது என்றும் மக்களுக்கு நன்றியும் தெரிவித்தார். மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு என்றும் நமது முதலமைச்சர் மக்களுக்காகவே உழைப்பார் என்றும் குறிப்பிட்டார். ஒருமுறை அவர் வாக்குறுதி அளித்துவிட்டால் தன் சொல்லை காப்பாற்ற அவர் தன்னால் இயன்ற அனைத்தையுமே செய்வார் என்றும் கூறினார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 47வது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிகள் மோதுகின்றன. மும்பை வான்கடே மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 47வது போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான வீரர்களும் லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்த நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 14,000 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,22,184 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 728 புள்ளிகள் அதிகரித்து 77,642 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 223 புள்ளிகள் அதிகரித்து 24,220 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்தது தமிழக வெற்றி கழகம். சிறு கட்சிகளின் துணையுடன் ஆட்சி அமைப்பது குறித்து தவேக தலைவர் விஜய் ஆலோசனை. அசாமில் பெரும்பான்மை பெற்று தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது பாஜக. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸை வீழ்த்தி முதன்முறையாக ஆட்சியை பிடித்தது பாஜக. கேரளத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. தேர்தலில் வெற்றி பெறும் தவேக சட்டமன்ற உறுப்பினர்களை மாமல்லபுரத்தில் விடுதியில் தங்க வைக்க ஏற்பாடு. தமிழ்நாட்டில் தனி பெரும்பான்மை கட்சியாக தவேக உருவெடுத்துள்ள நிலையில் விஜய்க்கு த்ரிஷா வாழ்த்து. குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடாளுமன்றத்தின் உற்பத்தி திறனையும் செயல்திறனையும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு பாராட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு.
உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும்போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.